டிசைன்ல வந்து நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்டா கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா அது கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றோம். விஷுவல் டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல கன்சிஸ்டன்சி வந்து எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். தென் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? கன்சிஸ்டன்சின்னு ஒரு வேர்ட் வந்துட்டாலே ஆப்வியஸா அது எங்க நம்மள எடுத்துட்டு போகும்னா டிசைன் சிஸ்டம்க்கு தான். கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு இடத்துல இருந்து வரதில்ல. ஒரு ம். ப்ராடக்ட்டா இருந்தாலும், வெப்பா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட்டோட வெப்சைட் வந்து ஒரு 100 வெப்சைட்ஸ் நீங்க மெயின்டெயின் பண்ணலாம். ப்ராடக்ட் ஸ்க்ரீன்னு உள்ள எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு ஃப்ளோக்கே ஒரு 20, 30 ஸ்க்ரீன்ஸ் வரும். அந்த ம். மொத்த ஸ்க்ரீன்ஸ்க்கும் ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அப்டின்னா, ம். அதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். சிஸ்டம் இல்லாம நம்ம மேனுவலா பண்றோம் அப்டின்னா, அது ரொம்ப ரொம்ப ரிப்பிட்டேட்டிவான வொர்க், டைம் கன்சியூமான வொர்க். நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணணுமோ, அதுல ஃபோக்கஸ் பண்ணாம, சின்ன சின்னதா இந்த மாரி கன்சிஸ்டன்சி கிரியேட் பண்றதுக்காக அதிகமா இந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, நம்மளோட ஃபோக்கஸ அதிகமா ப்ராப்ளம் சால்விங்ல குடுக்கறதுக்காகவே, அன்ரிலேட்டடான ஒரு அன்வான்டடான ரிப்பிட்டேட்டிவ் வொர்க்ஸ் எல்லாம் கம்மி பண்றதுக்கும், ஒரு காமனான யூசர் எக்ஸ்பீரியன்ஸஸ மெயின்டெயின் பண்றதுக்கும் வந்தது டிசைன் சிஸ்டம். ஸோ, நம்ம டிசைன் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது, ஆப்வியஸா நம்மளால இந்த கன்சிஸ்டன்சிய பிரிங் பண்ண முடியும். டிசைன் சிஸ்டம்னு வரும்போது, திங் லைக் ஒரு காம்போனன்ட் லைப்ரரி இந்த மாரி மட்டும் தான் நெனைப்பாங்க. பட் டிசைன் சிஸ்டம்ங்கிறது அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்ன்னு சொல்லலாம். அது ம். டிசைனருக்காக மட்டும் இருக்கிறதில்ல. அது ம். டெவலப்பர், ஈவன் ப்ராடக்ட் மேனேஜர், ஈவன் எண்ட் யூசர்ஸ் கூட. ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு ஒரு பேஜ் போறப்போ, அந்த டிசைன் வேற மாரி இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீல் வரும். ஆம் ஐ இன் த ஆமா. ரைட் பேஜ் ஆர் நாட் அப்படின்னு. அது வந்து ஈவன் யூசருக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் என்ன கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும்னா, ட்ரஸ்ட் இஷ்யூ வர ஆரம்பிக்கும். ம். கன்சிஸ்டன்சி லேக் ஆனுச்சுன்னா, அந்த பிசினஸ் மேலேயே ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிச்சுரும். இவங்க ம். முதல்ல ட்ரஸ்டபிள் ஆனது தானான்னு. அது டைரக்ட்டா கொண்டு போய் ரெவென்யூ அஃபெக்ட் பண்ணும். ஃபார் ம். எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த டிசைன் சிஸ்டம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, எல்லா வெப்சைட்டும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா தான், அவங்க இந்த பர்ட்டிகுலரோட பிராண்டுன்னே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு வெப்சைட் இந்த டிசைன்ல இருக்கிறது அழகா இருக்கு நான் இப்படி பண்ணிட்டு, அடுத்த வெப்சைட் எனக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு நான் வேற மாரி பண்ணேன் அப்படின்னா, டிசைன் வைஸ் அழகா இருக்கும். பட் ம். ட்ரஸ்ட் வைஸ், பிராண்ட் வைஸ் எல்லாமே பிரேக் ஆயிருக்கும். ஒவ்வொரு பிராண்டும் ஒரு பெர்சன் மாரி. Yeah. அவங்களுக்குன்னு ஒரு டோன் ஆஃப் வாய்ஸ் இருக்கும். அத எப்பயுமே மாத்தவே முடியாது. அது எண்ட் டூ எண்ட் எப்பயுமே நம்ம அத மெயின்டெயின் பண்ற மாதிரி தான் இருக்கும்.